ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த கோகுலாஷ்டமினால எப்படி கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாறக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவான் மகாவிஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ள நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு விழாவாக கொண்டாடப்படும் சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. கோகுலாஷ்டமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணன் கோவில்களில் இந்த நாளில் உரியடித்தல், வழுக்குமரம் ஏறுதல் இந்த மாதிரி விளையாட்டுகள் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் சமயம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினம் ஸ்ரீ ஜெயந்தி தினமாக சொல்லலாம். அதே போல இந்த தினத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு கண்டிப்பா கிருஷ்ணரை மனதார நினைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்திய உணவை படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதனால இந்த கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் எல்லாரும் செய்து பார்க்கலாம். ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அமைந்திருக்கு. கோகுலாஷ்டமிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பிறரையும் தன்னையும் போல் நேசிக்கும் மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க துணிச்சலாக செய்து அதுல வெற்றியை அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகைகள் நீங்கிடும். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கலாம். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறலாம். பூமி, வீடு, வாகனம் சம்பந்தமான இடங்களில் அதிக லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையலாம். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையலாம். உங்களுடைய குடும்பத்தில்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கூடலாம். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே நன்மையை தரலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தரலாம். இதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் சிக்கல்கள் உருவாகாத என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கலாம். இதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தொல்லையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அரசியல் துறையினர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனம் தாங்கள் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட எந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கலாம். அடுத்ததாக மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை உங்கள் மீது அதிகரிக்கலாம். உங்களுக்கு செல்வாக்கு ஓங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குதூகலம் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படலாம். முன் விரோத காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் பார்த்தீங்கன்னா அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு ஏற்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வ பணி தர்ம பணி போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடவும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித தொல்லைகளும் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக நீங்க தலையிடவே கூடாது. பகைவர்கள் பணிந்து போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா காரியங்கள் அனைத்துமே கைகூடும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை மனதார நினைத்து வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் சங்கடங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தடைகள் இது எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன கஷ்டம் நீங்கிடும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மறக்காம பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.